வணக்கம் அண்ட் வெல்கம் டு வி ஃபார் யூ. ஒரு வழியா கூலி படம் பார்த்தாச்சு. கூலி ஃபீவர் ஓவர். சூப்பர். தலைமையரங்கி சரிதோ எழுதவே. சரி, படம் எப்படி இருக்கு, படம் நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். கூலி ட்ரெய்லர் ரிலீஸ் ஆனப்போ ஒரு மிகப்பெரிய சர்ச்சையாக இருந்தது. என்னடா இது, ஒரு ஹைப்புமே இல்லாமல் ரொம்ப மொக்கையாக இருக்கே ட்ரெய்லரு, மியூசிக்குமே ரொம்ப சப்பையாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்கும்போது ஒரு மீம் ஒன்று பார்த்தேன். அதாவது லோக்கியும் அடியும் பேசிக்கிற மாதிரி, நான் ஹைப்பை குறைக்கிறதுக்காக படத்தில் இருக்கிற மொக்கையான சீனெல்லாம் கட் பண்ணி ஒரு ட்ரெய்லர் மேக் பண்ணுறேன்னு லோக்கி சொல்கிற மாதிரியும், அதுக்கு அனிருத் வந்துட்டு அப்படின்னா நான் ரொம்ப மொக்கையான மியூசிக்கை போட்டு படத்தோட ஹைப்பை குறைக்கிறேன்னு அனிருத் பேசிக்கிற மாதிரி ஒரு மீம் பார்த்தேன். ஆனால் ஆக்சுவலாக எனக்கு அப்போயே ஒரு டவுட் இருந்தது, என்னடா இப்படி ஒரு மீமை போடுறாங்க, கடைசியில் படம் ரிலீஸ் ஆன உடனே லோக்கி என்ன வந்துட்டு நான் எப்பட மொக்கையான சீனெல்லாம் ட்ரெய்லரில் வச்சேன்னு உங்ககிட்ட சொன்னேன், படத்தில் இருக்கிற மாசான சீனை தாண்டா அதில் வச்சிருக்கேன்னு சொல்லிடுவாரோன்னு நினச்சேன். நான் நினச்ச மாதிரி ஏதாக நடந்திருக்கு. படத்தில் இருக்கிற மெயினான சீன்களை தான் ட்ரெய்லரில் வச்சிருக்காங்க. நீங்க அதுக்கு மேல படத்துல பெருசா எக்ஸ்பெக்ட் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. படத்தோட ப்ரொமோஷன்ல நாகார்ஜுனா இது 100 பாஷாவுக்கு சமானு சொல்லியிருந்தார் இல்லையா. ஆல்ரெடி 100 நாயகனையே தாக்க முடியல, இதுல 100 பாஷாவான்னு அப்பவே நினைச்ச மாதிரியா தான் படமும் இருக்கு. எனக்கு என்னமோ இந்த நெட்வொர்க்கால மட்டும் அவனுங்க பெரிய ஆளான மாதிரி தெரியல. படத்தோட ஸ்டார் காஸ்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசா இருக்கு. ரஜினி, சத்யராஜ், நாகார்ஜுனா, சௌபின், உபேந்திரா, ஸ்ருதிகாசன் ஒரு பெரிய நடிகர் பட்டாளமே படத்துக்குள்ள இருக்கு. முக்கியமா ஆமீர் கானோட கேமியா வேற. சரி, இவ்வளவு வேற போட்டு பேக் பண்ணியிருக்காப்லையே, படம் ஏதாவது நல்லா இருக்குமா, ஓகேவா இருக்குமான்னு பார்த்தோம்னா படம் அந்த அளவுக்கு இல்ல. 30 வருஷமா ஒருத்தனை ஆஃப்லைன்லயே வச்சிருக்கேன். ரஜினியோட இன்டர்வியூலயே பார்த்தீங்கன்னா அதுவே ரொம்ப வாண்டடா, ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லா தலைவரை வந்து மாசா காட்டணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப ஃபோர்ஸ் பண்ண மாதிரி இருந்தது. நார்மலாக அவரோட மேன்ஷனில் இருக்காரு, அங்கே ஒரு பிரியாணி போட போகிறாங்கன்னா கறி யாரோ கறிக்கடைக்காரங்க வெட்டுவாங்க, இவர் அந்த ஆடுகளை ஃபுல்லாக வெட்டுற மாதிரியும் அந்த ரத்தத்தோடையும் கத்தியோடையும் காட்டுற மாதிரி அது ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக தான் இருந்தது. படத்தோட கதையை பற்றி சொல்லணும்னா ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி தான், இது ஒரு நார்மல் ரிவெஞ்ச் ஸ்டோரி. தன்னோட நண்பனோட சாவுக்கு பழி வாங்குற ஒரு கதை தான். அந்த நண்பன் வேற யாரும் இல்லை, நம்ம சத்யராஜ் சார் தான். ரஜினியும் சத்யராஜும் 30 வருஷம் கழிச்சு மிஸ்டர் பாரத்துக்கு அப்புறமா ஒன்று சேர்றாங்கன்னு பெருசாக பேசிக்கிட்டு இருந்தாங்க. சரி, அந்த அளவுக்கு படத்தில் ஏதாவது மெயின் கேரக்டராக இருக்குன்னு பார்த்தா ஆடியோ லான்ச்சில் ரஜினி ஒன்று சொன்னார் பார்த்தீங்களா, எனக்கு ஃபர்ஸ்ட் ஷாட்டே ஒரு டெட் பாடிக்கு மாலை போடுற மாதிரின்னு. அந்த டெட் பாடி வேற யாரும் இல்லை, சத்யராஜ் சார் தான். ஓப்பனிங்லேயே ஆளை போட்டு மாலையை போட்டுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ எப்பெல்லாம் அவரை பற்றி நினச்சி பார்க்குறாரோ அப்பெல்லாம் ஒரு ஃப்ளாஷ்பேக்கில் வந்துட்டு போவார். ஒருவேளை இவருக்கு போர் அடிச்சு போய் நினைக்க வேணான்னு விட்டுட்டாருன்னா அவர் வரமாட்டாரு. ஏங்க, இந்த கேரக்டருக்கு யாரை வேணா போட்டிருக்கலாமே, எதுக்கு சத்யராஜ் சார் எதுக்கு 30 வருஷம் கழிச்சு அவரை கொண்டு வந்து சேர்க்கணும்? அதுக்கு சௌபினோட கேரக்டர்ல இதை அவர் வச்சிருந்தா கூட ஒரு பெரிய கேரக்டர் நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்திருக்கும். இந்த மாதிரி ஒரு சின்ன கேரக்டர்ல ஒரு பெரிய நடிகர் பட்டால இருக்கணுங்கிறதுக்காகவே சத்யராஜ் சாரை போட்ட மாதிரி தான் இருக்கு. படத்தோட கதை எங்க ஆரம்பிக்குன்னா, சத்யராஜோட சாவுல மர்மம் இருக்குன்னு இவர் கண்டுபிடிக்கிறாரு. அவர் பொண்ணு ஸ்ருதிகாசன் போயிட்டு, எங்க பத்தியா உங்க அப்பனோட சாவு நேச்சுரல் டெத் கிடையாது, இதுல ஏதோ மர்மம் இருக்கு, அதனால ஒரு ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படிங்கிறாரு. அந்த பொண்ணு சொல்லுது, யோ ரிவெஞ்ச் எடுக்கணுமா, வேற வேலை பொழப்பு இல்லை, நாங்க பொம்பளை பிள்ளைகளா இருக்கோம், எங்களுக்கு வாழ்க்கையை பார்க்கணுங்குது. ஆனா இவர் விட மாட்டேங்கிறாரு. என்ன இப்படி சொல்லிட்ட, மிச்சம் இருக்கிற 2.5 மணி நேரத்தை நான் எப்படி ஓட்டுறது, நான் பழிதான் வாங்குவேன்னு வாண்டடா இவரா வண்டியில ஏறாரு. பெத்த பொண்ணை பழியெல்லாம் வாங்க வேணாம், நான் வாழ்க்கையை தான் பார்க்க போவேங்குது. ஆனா இவரு நண்பனுக்காக நான் பழி வாங்கத்தான் செய்வேன்னு சொல்லி ரிவெஞ்சுக்கு மோடுக்கு ஸ்டார்ட் ஆயிட்டாரு. சரி, இவ்வளவு வீரமா ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கு ரெடி ஆகுறாரு, போய் வில்லங்களோட சண்டை விடுறாரு. பார்த்தாக்கா இவரு நடனா அங்க போய் வில்லன்களுக்கு ஹெல்ப் பண்றாரு. சார் உள்ள இருந்துகிட்டு அவங்க பண்றதெல்லாம் கண்டுபிடிக்கிறாராமா. ஒரு ஹீரோ வில்லனை ரிவெஞ்ச் எடுக்காம அவங்களுக்கு போய் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருந்தாருன்னா அது எப்படி ஆடியன்ஸ் என்ஜாய் பண்ணுவாங்க, அவங்களுக்கு எப்படி பிடிக்கும்? ஹீரோ வில்லன்களோட கூட்டத்துக்குள்ள மறைஞ்சிருந்து ஒரு வேலையாளு அடியாளா இருந்துகிட்டு கண்டுபிடிக்கிறாருன்னா அது வேற. ஆனா அவங்க பண்ற இல்லீகல் வேலைக்கு இவரும் சப்போர்ட் பண்ணாருன்னா அவர் எப்படி நம்ம ஹீரோவா பார்க்க முடியும்? அவனுக்கு உள்ளுக்குள்ள வேற ஏதோ ஒன்று பெருசா பண்றானுங்க சார். இந்த ட்ரெய்லரில் ஒரு சேர் ஒன்று பார்த்துட்டு இது ஒரு டைம் ட்ராவல் சேரு, இது ஒரு டைம் ட்ராவல் படம் சொல்லிட்டு இருந்தானுங்க பார்த்தீங்களா. அது டைம் ட்ராவல் சேர்லாம் கிடையாது. நான் ஏற்கனவே நினச்ச மாதிரி அது ஒரு எலக்ட்ரிக் ஷாக் கொடுக்குற ஒரு சேர் தான். அதில் வச்சாங்கன்னா ஒரு பாடி வந்து பஸ்பமாகி சாம்பல் ஆகிடும். அதை கண்டுபிடிச்சவர் தான் நம்ம சத்யராஜ். இப்போ நம்ம ஹீரோ சத்யராஜோட சாவை கண்டுபிடிக்கிறேன்ட்டு போயிட்டு வில்லங்க வந்து அவங்களுக்கு எதிராக இருக்கிறவங்களை புள்ள ஆளுகளை போட்டு தள்ளி மொத்தமாக பாடிஸை கொடுக்குறாங்க. இவர் அந்த சேர்ல வச்சு அவங்களை எரிச்சு அடையாளத்தை அழிச்சுக்கிட்டு இருக்காரு. சரி, ஏதாவது மாசான சீன், ஏதாவது இன்ட்ரெஸ்டிங் ஏதாவது நடக்கும்னு பார்த்தா கதையை பில்ட் பண்றோன்ற பேர்ல இன்டர்வல் வரைக்கும் ஒரே இழுவையா இழுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆட்டத்தை எப்பதான் ஆரம்பிப்பீங்கன்ற மாதிரி இருக்கு. படத்தோட கதையை ஃபர்ஸ்ட் 30 நிமிஷத்திலேயே வந்து எல்லாருக்கும் புரிய வச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து ஆட்டத்தை ஆரம்பிச்சிடணும். ஆனா இங்க இன்டர்வல் வரைக்குமே ஒவ்வொரு விஷயமா
நடந்து கதையை தான் பில்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. எனக்கு என்னமோ இன்டர்வல் வரைக்கும் படம் ரொம்பவே ஸ்லோவா போன மாதிரி தாங்க இருந்தது. எனக்கு அப்படிதான் ஃபீல் ஆச்சு. சரி, அப்ப இன்டர்வலுக்கு அப்புறமா படம் சூடு பிடிச்சு நல்லா விறுவிறுப்பா பாச்சான்னு கேட்டீங்கன்னா இல்ல, அப்பயும் மக்கையா தான் இருந்தது. அவன் எவன் கையில சாகுனான்னு நெத்தில எழுதிருக்குன்னு நினைக்கிறேன். ஏற்கனவே படம் ரொம்ப ஸ்லோவா போய்கிட்டு இருக்கு. இதுல ஏதோ அங்கங்க ஏதோ சின்னதா ஒரு மாசின் வந்துருச்சுன்னா போதும், உடனே இந்த அனிருத் குறுக்க வந்து தலைவையறங்க விசிலு பறக்கவேன்னு இந்த ஒரே பாட்டை திரும்ப திரும்ப போட்டு அவர் பங்குக்கு நம்மளை வெறுப்பேத்தி விட்டுறாப்ல. அரங்க மதிர விசில் பறக்கவே வாங்குற காசுக்கு சொந்தமா பாட்டு தான் போட மாட்டேங்காருன்னு பார்த்தா ஒரு ஹீரோவோட பிஜிஎம்காக கூட மெனக்கட மாட்டேங்காரு. ஆல்ரெடி படத்துல இருக்கிற ஒரு பாட்டையே மாஸ் பிஜிஎம் போட்டு ஒப்பேத்துற மாதிரி தான் இருக்கு. ஜெயிலர்ல கூட ரஜினிக்கு, சிவராஜ்குமாருக்கு, மோகன்லாலுக்கு இவங்க எல்லாருக்குமே தனித்தனியா கொஞ்சம் டிஃப்ரெண்டா பிஜிஎம்லாம் வரும். இதுல அப்படி ஒண்ணுமே இல்லாம அந்த பாட்டையே திரும்ப திரும்ப போட்டு ஒப்பேத்தி விட்டுருக்காரு. ஹீரோக்குன்னு தனியா ஒரு பிஜிஎம் தான் போட்டா என்ன நீங்க போங்க. அப்புறம் எல்லா படத்துலயும் ஆல்ரெடி பார்த்து அழுத்து போன ஒரு விஷயம், வில்லன் ஹீரோவை பார்த்து உன்னைய நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது என்ன சொல்றது. எனக்கு எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. பாஷால இருந்து ஜெயிலர் வரைக்கும் இதேதான், உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு, அவங்கிட்ட போயிடாதீங்க, அவன் இதுக்கு முன்னாடி என்னவா இருந்தான் தெரியுமாங்கிற மாதிரியே தான் ஒரு ஹீரோக்கு பில்டப் கொடுக்குறாங்க. அதே தான் இங்கேயும் நாகார்ஜுனா ரஜினியை பார்க்கும் போதெல்லாம் உன்னைய நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு, உன்னைய நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு ரிப்பீட்டடா சொல்லிக்கிட்டே இருக்காரு. அதை பார்க்குற நமக்கு யோ எங்கேயாவது பப்ளிக் டாய்லெட்ல 2 பேரும் ஒண்ணுக்கு போகும்போது பார்த்துருப்பீங்க, விட்டு தொலைங்க மாதிரி தான் இருக்கு. சரி, இன்டர்வல் வரைக்கும் தான் இழுவையா இழுத்துட்டாங்கன்னு பார்த்தா இன்டர்வலுக்கு அப்புறமா நான் கூலி படம் பார்க்கல, ஜெயிலர் படம் தான் பார்த்தேன். ஏன்னா அங்க எப்படி விநாயகர் சொன்னதெல்லாம் இவர் கேட்டுக்கிட்டு இருந்தாரோ அதே மாதிரி இங்க சௌபின் சொல்றதெல்லாம் இவர் கேட்டு செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அங்க பையனை பிடிச்சி வச்சுக்கிட்டு செய்ய சொன்னா இங்க ஸ்ருதிஹாசனை பிடிச்சி வச்சுக்கிட்டு செய்ய சொல்றாப்ல. அதே மாதிரியே இங்கேயும் வீடியோ கால், அதே மாதிரியே இங்கேயும் எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா இனிமே நீ சொல்றதெல்லாம் நான் செய்ய மாட்டேன்ப்பா, ஏன்னா நீ ஆல்ரெடி பிடிச்சி வச்சிருந்த எல்லாத்தையும் நான் காப்பாத்திட்டேன்னு ஹீரோ மாஸ் காட்டுறாரு. எனக்கு தெரிஞ்சு நீங்க எல்லாம் கூலி படம் பாக்குறதுக்கு பதிலா பேசாம போய் ஜெயிலர் படத்தையே பாத்திரலாம். ஏன்னா அப்படியே இங்க ஜெராக்ஸ் எடுத்து வச்ச மாதிரி தான் இருக்கு. அங்க விநாயகர் மாதிரியே இங்க சௌபின், அங்க சிவராஜ்குமார் மாதிரியே இங்க உபேந்திரா ஒரே ஒரு சீனுக்கு கிளைமேக்ஸ்ல மாசா என்ட்ரி கொடுப்பாரு, அவ்வளவுதான். அப்புறம் கிளைமேக்ஸ்ல விக்ரம்ல நம்ம சூர்யா வந்த மாதிரி இங்க ஆமீர் கான் வராரு. சரி, படம் தான் இப்படி இழுவையா போய்கிட்டு இருக்கு, கிளைமேக்ஸ் ஆவது நல்லா இருக்கும்னு பார்த்தா கிளைமேக்ஸ்ல ஹீரோ வில்லனை கொண்டுறாரு. ஆக்சுவலா படம் அங்கேயே முடிஞ்சிருக்கணும், ஆனா அங்க முடியல. அதுக்கப்புறம் ஒரு 1/4 மணி நேரம் 20 நிமிஷத்துக்கு படத்தை ஓட்டுறாங்க. அங்கதான் ஆமீர் கானோட என்ட்ரி. அது தேவையே இல்லை. எப்போ வில்லனை கொன்னாரோ அங்கே படத்தை முடிச்சிருக்கலாம். அதை விட்டுட்டு வேணுமுன்னே ஒரு விக்ரம் மாதிரி ஒரு என்ட்ரி வச்சு ஒரு மாசா கிரியேட் பண்ணணுன்றதுக்காக வாண்டடா ஆமீர் கானை உள்ள கொண்டு வந்து அங்கேயுமே மாசா எதுவுமே இல்லை, ஏறுது இறங்குது கிராஃப் அப்படியே சப்பையா போகுது. அது பார்க்க ஒரு ஆக்ஷன் படத்தோட கிளைமேக்ஸ் மாதிரி இல்லை, ஏதோ ஃபேமிலி டிராமாவோட கிளைமேக்ஸ் மாதிரி பேசிக்கிட்டே இருக்காங்க மாத்தி மாத்தி. ஆமீர் கான் என்னடான்னா தேவையில்லாம உன்னை தேடி இந்தியா வர வச்சிடாத அப்படிங்காரு. அதுக்கு இவர் என்னடான்னா கூலிங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா தேவையில்லாம உன்னை தேடி என்னை அங்க வர வச்சிடாதான்னு சொல்லிட்டு 2 பேரும் மாத்தி மாத்தி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த சிரிப்புலயே படம் சிரிப்பா சிரிக்குது. இந்த படத்தை வச்சுக்கிட்டுலாம் 1000 கோடி கஷ்டம்டா. ஏன்னா இது ஜெயிலரோட டெம்ப்ளேட்டை எடுத்து வச்சு அதுக்கேற்ற மாதிரி இவங்க ஃபிட்டிங் பண்ணியிருக்காங்க மற்ற இன்னொரு கதையை. அப்புறம் கடைசியாக ஒரு 2 விஷயம் சொல்லணும். இந்த ட்ரெய்லர்ல ஒரு பொண்ணு வரும், அதை போட்டோ ஒருத்த மீட் பண்ணிருந்தான். எனக்கு தெரிஞ்சு இந்த பிள்ளை தான் அப்ராணி பிள்ளையா இருக்கு, இதைத்தான் பாதியிலே கொண்டுருவாங்க போல் இருக்குன்னு. ஏன்னா அந்த பிள்ளை உங்களுக்கு அப்ராணியா, ஸ்பாயிலர் எதுவும் பண்ணக்கூடாதுன்னு பார்க்குறேன், வெறுப்பாயிருவேன் நான். அப்புறம் 2வது விஷயம், ஆடியோ லான்ச்சில் தலைவர் ஒன்று சொல்லியிருந்தாப்புல, இந்த படத்தில் ஸ்ருதிஹாசன் ஆக்டிங்கை பார்த்துட்டு கமலஹாசனே மிரண்டு போறாரு அப்படின்னு. நானும் அப்படிப்பட்ட ஒரு சீன் இந்த படத்தில் எப்போதான் வரும்னு சொல்லி தேடிக்கிட்டே இருக்கேன். படமே முடிஞ்சிச்சு, கடைசி வரைக்கும் அப்படி ஒரு சீன் வரவே இல்லை. ஒருவேளை டெலிட்டட் சீன்ல இருக்குதோ என்னமோ தெரியல. ஒருவேளை நீங்க யாராவது அப்படி மிரண்டு போற அளவுக்கான ஸ்ருதிஹாசனோட ஆக்டிங் ஏதாவது சீன்ல பாத்தீங்கன்னா மறக்காம அதை கமெண்ட்ல சொல்லுங்க. மொத்தத்துல படம் எப்படி இருக்கு, படத்தை பார்க்கலாமான்னு கேட்டீங்கன்னா பாருங்க. ஜெயிலர் படம் யாரெல்லாம் பார்க்கலையோ அவங்க எல்லாம் போய் தாராளமா படத்தை பார்க்கலாம். ஏன்னா இது கூலி இல்ல, ஜெயிலர் பாகம் 2. அரங்க மதிர விசில் பறக்கவே. அவ்வளோதான் மக்களை, இதோட இந்த வீடியோ முடிஞ்சு போச்சு. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோல இருந்து உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா.